இப்பவாச்சும் ஒரு நாள் நீங்க கேஷுவலா வெளியே போறப்போ ஒரு அட்டை பாக்ஸ்ல அடையாளம் தெரியாத டெட் பாடியை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்படிதான் 1957ல அமெரிக்காவை சேர்ந்த பென்சில்வேனியால ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல 4-5 வயசு பையனோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருக்கிறதா போலீஸ் நோட் பண்றாங்க. இந்த பையன் யாரு என்னன்னு எந்த டீடைல்ஸும் இல்ல. இந்த பையனை யாரும் தேடியும் வரல, எந்த ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸும் மேட்ச் ஆகல. அதனால போலீஸ் இந்த கேஸ்க்கு பாய் இன் த பாக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் மிஸ்ஸிங் போஸ்டர்ஸை நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாலும் இந்த பையனை அடையாளம் காட்டுறதுக்கு யாருமே முன்னாடி வரல. 65 வருஷம் கழிச்சு டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு 2022ல இந்த பையனோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. இவனோட பேரு ஜோசப் அகஸ்டஸ் ஜரேலி. இவன் பென்சில்வேனியாவை சேர்ந்த 4 வயசு பையனு தெரிய வருது. என்னதான் அடையாளம் தெரிஞ்சாலும் இந்த மர்மம் இன்னும் மர்மமாவே தான் இருக்கு. இவனை யாரு கொன்னா, ஏன் கொன்னாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இவனோட அம்மா அப்பான்னு யாருமே இப்போ உயிரோட இல்ல. சொந்தக்காரங்க இருக்கிறதா தெரிய வந்தாலும் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியல. அமெரிக்காவோட ரொம்ப பழைய அன்சால்வ்டு கேஸ்க்கு பேர் கிடைச்சிருக்கு, ஆனா நீதி